வாய்ஸ் ஆஃப் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 23 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்க போகுதுங்க. அதாவது மனநிறைவு, தன்னிறைவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நிறைவான நாளா இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க யாரு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, யார் கூடயாவது பேசணும், யார் கூடயாவது பழகணும். எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒண்ணும் இல்ல ஒரு குழந்தை இருக்கான். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பொம்மை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு வந்து திடீர்னு அப்பா வந்து கிஃப்ட் குடுத்தா எப்படி இருக்கும்? அது மாரி தான். ஸோ யாருக்கெல்லாம் என்ன ஏஜ்ல என்ன மாரியான தேவைகளோட நம்ம ஒருத்தவங்ககிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள மீட் பண்ணிடணும், உங்கள்ட்ட பேசணும். இவங்ககிட்ட இருந்து ஒரு கால் வந்துராதா? நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கட் ஆயிருந்தது. அந்த கம்யூனிகேஷன் ரீகால் ஆயிடாதா? அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமா இன்றைய நாள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க போது. உங்களுக்கான ஒரு ரொமான்டிக்கான ரொம்ப ஒரு பீஸ் ஆஃப் ஒரு இன்னர் சோல் ஹாப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னோட ஆழ் மனசு அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வ இன்னைக்கு அடையுது. என்ன காரணம்னே தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலையில நான் இருக்கேன் அப்படின்ற மாரியான நாளா இன்றைய நாள் அமையப்போது. ஸோ பிரபஞ்ச தேவதைகளுக்கு நன்றி அப்படின்னு உங்களுக்கான மெசேஜ நீங்க போடுங்க. அது மட்டும் இல்லாம, இன்றைய நாள்ல நீங்க லவ்வர்ஸ் இருக்க மாரியான அதாவது லவ் பேர்ட்ஸா இருக்கட்டும், லவ்வர்ஸ் மாரியான பிக்சர்ஸு, ஒரு ஆண், பெண் இருக்க மாரியான நிலைகள், இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம, அ இன்றைய நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா, 2 பாம்பு பின்னியிருக்க மாரியான கோவில் வழிபாடு அப்படிங்கிறது போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எங்கேயாவது நீங்க இன்றைய நாள்ல ஒரு பாம்பு பின்னியிருக்க மாரியான ஒரு கோவில நீங்க பார்க்குறீங்க, அந்த பிக்சர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இன்றைய நாள் உங்களுக்கான நாளா தான் இனிய நாளாக அமையப்போது. அதுக்காக நன்றி சொல்லிட்டு நீங்க 777 அப்படிங்கிற நம்பர கமெண்ட் பண்ணுங்க.